வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு மீன் குழம்பு வச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக. என்ன மீன் தான் தெரியுங்களா? பாறை மீன் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் வந்து ஷீலா மீன் 1 கிலோங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. 600 ரூபாய்க்கு 2 சேர்ந்து 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாறை மீனை போட்டு குழம்பு வச்சிடலாம். இந்த ஷீலா மீனை போட்டு நாம் வறுத்துடலாம். சரிங்களா? இப்போ ஒரு புது விதமாக நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம் வித்தியாசமாக. ஓகேங்களா? இதுவரையும் செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு நான் செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு கருப்பு புளி வச்சு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் பெரிய வெங்காயம் தான் நம்ம இருக்குது. பெரிய வெங்காயம், தக்காளி, மாங்காய், பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலைங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாறை மீன்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்காக. வறுக்கிற மீனை வந்துட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நம்ம பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிடலாம். சரிங்களா? வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணலான்னா, கருப்பு புளி இருந்துச்சுங்க. கருப்பு புளியில் மீன் குழம்பு வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த புளி கரைச்சலோட குத்துமதிப்பாக நம்ம மிளகாத்தூள் அப்படியே அள்ளி போடுவாங்க தெரியுங்களா கிராமத்தில், அந்த மாதிரி அள்ளி போட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டு இப்போவே நம்ம கலந்து வச்சிடறோம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். சரிங்களா? போட்டு எல்லாத்தையும் அப்படியே கலந்து வச்சிடறோம். கலந்து வச்சுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இப்போவே பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு டவுன்லலாம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி மிளகாத்தூள் போட்டு புளியை ஊற்றி அதுக்கப்புறம் காரம் உப்புலாம் பார்ப்போம். கிராமத்துலலாம் இப்படி தான் பார்ப்பாங்க. உப்பு பார்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியது தாங்க. குழம்பு எடுத்து ஊற்றிட்டா உப்பு புளி காரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா, கூட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போவே நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திட்டமாக அப்படியே இவ்வளோதான் குழம்பு. அவ்வளோதான், திட்டமாகவே நான் கலந்து வச்சிட்டேன் இல்லைங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் குழம்பு கொதி வந்தோடனே மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்த ஒருபாடு நம்ம நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை தூக்கி போட்டுக்க வேண்டியது தான். பாறை மீனுங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் குழம்பு நல்லாயிருக்கும். 1/2 கிலோ தான், நல்லா இருக்குது மீன் குழம்பு, செமையாக இருக்குது. அதனால் கிராமத்தில் எப்படி குத்துமதிப்பாக உப்பு புளி எல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டு கருப்பு புளியில் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சரிங்களா? எப்போவுமே கடைசியாக நான் பெப்பர் போடுவோம் இல்லைங்களா, அவன் பெப்பர் போட்டு இன்றைக்கி வடகம் போட்டு தாளித்து போட்டிருக்கேங்க. இதுவும் கிராமத்து ஸ்டைல் தான். சரிங்களா? லாஸ்ட்டாக வடகம் போட்டு தாளித்து மீன் குழம்பு தாளிச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கருவாடு குழம்பு தாளிச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.